வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேனது பணிவான வணக்கங்கள். வாழ்க்கையில மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கல்வி. பெற்றோர்கள்லாம் கேட்கறது, சார் என் குழந்தை எப்படி சார் பாஸ் ஆகும்? அதுவும் இப்போ புதுசு புதுசா விஞ்ஞானம் எல்லாம் வளரும் பொழுது நான் என்ன படித்தால் முன்னேறுவேன் என்ற குழந்தைகளுக்கும் ஒரு ஆர்வம். பொதுவாகவே கல்வி என்று சொன்னால் ஜாதகத்துல 2ஆம் இடத்தை சொல்லுவோம். அம்மா அம்மா அப்படின்னு சொல்லித்தரா இல்லையா, அதுதான் அப்பா அம்மான்னு. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், நமக்கு ஜீவனத்தை தரக்கூடியது. 5ஆம் இடம் என்பது ஒரு அடிப்படை கல்வி. எல்லாருக்குமே ஒரு அடிப்படை கல்வி என் குழந்தைக்கு கிடைத்து விட வேண்டும் என்று ஒரு ஆசை. 9ஆம் இடம் என்பது உயர்கல்வி. 12ஆம் இடம் வெளிநாடு முனைவர் படிப்புன்னு வச்சுக்கோங்களேன். நான் படித்து கொண்டிருந்த காலகட்டம், ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் பரீட்சையில எழுதுறேன், தடுமாற்றம், ஏதோ ஒரு சிக்கல்கள். ஏனென்று சொன்னால் அப்பொழுது எனக்கு நடக்கக்கூடியது செவ்வாய் தசை. அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடியவர் மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகத்துடன் சேர்ந்திருக்கிறார். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்களேன், உங்க ஜாதகத்துல இந்த செவ்வாய் எல்லாம் 3ஆம் இடத்திலே சென்று விட்டார். 4ஆம் இடத்திலே எனக்கு கடகம், கடகத்திலே செவ்வாய் நீச்சமாவார். 3ஆம் இடத்திலே இருக்கிறார் என்று சொன்னால், அதாவது மிதுனத்துல, அவர் கடகத்துக்கு செல்ல போகும் செவ்வாய். குழியில விழுந்துட்டவனோட குழியில விழப்போறவன் தான் கொஞ்சம் முக்கியமா பார்க்கணும். அப்போ 3க்குடைய செவ்வாய் திசை நடந்து கொண்டிருந்தது. இதே செவ்வாய் சிம்மத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது நீச்ச வீட்டிற்கு அடுத்த வீடு, நற்பலனை தரும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. தடுமாற்றங்கள் கல்வியிலே அப்படியே சரிய துவங்குது. ஒரு மனிதன் நல்லா படிச்சுட்டு இருக்கிறவன் திடீர்னு சரிய துவங்கினால் சுற்றியுள்ளவர்கள் நகைக்க துவங்கி விடுவார்கள் என்று நான் உணரத் துவங்கிய நேரம். வெற்றி பெற்றே தீர வேண்டும். எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையிலே வெற்றி வேண்டும் என்று நினைக்கிறோமோ உடனே நாம் சரணடைவது விநாயகனிடம்தான். வி இஸ் ஃபார் விக்டரி என்பார்கள். விநாயகனை பிடித்து விட்டால் விக்டரியின் நாயகனாக இருப்பதினால் அவர் விநாயகன். உடனே என் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா எழுதிட்டே இருக்கேனேம்மா, நமக்கு முதல் ஆசான் யாருன்னா நம்ம பெற்றோர் தான். உடனே அம்மா சொல்றாங்க, கவலைப்படாத கண்ணா, உனக்கு புதன் கேத்துடன் இருக்கிறார். புதன் என்று சொல்லக்கூடியது கல்விக்கான கிரகம், கேத்துடன் அமர்ந்திருக்கிறார். எனவே விநாயகனை பற்று என்றார். நேரே சேலம் செல்கிறேன். அங்கே ராஜ கணபதி என்ற ஒரு கணபதி இருக்கிறார். ஔவையார் வழிபட்ட கணபதி அந்த ராஜகணபதி. அந்த ராஜகணபதியிடம் தினமும் சென்று வழிபட்டு விட்டு பரீட்சை எழுதச் செல் என்று என் தாயார் சொன்னார். எப்பவுமே ஒரு வெற்றி மேல் வெற்றி வர துவங்கி விட்டார் தலைக்கணம் வந்துவிடும். எப்பவுமே இந்த தலைக்கணம்னு ஒரு மேட்டர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சரிச்சு விட்டுரும். எக்ஸாம் எழுதுறேன், முதல் நாள் எழுதினேன், கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருப்பதாக எனக்கு பட்டது. 2ஆம் நாள் விநாயகரை வழிபட்டு சென்றேன், இன்னும் சுலபமா இருந்தது. 3ஆவது நாள் யோசித்தேன், தினமும் விநாயகரை வழிபட்டுட்டு போய் எக்ஸாம் எழுதுறதை விட எக்ஸாமை எழுதிட்டு வந்து விநாயகரை நம்ம கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நம்ம சொல்றோம் இல்லையா, எடுத்த உடனே காபி டீ குடிச்சிட்டு அப்புறமா இட்லி தோசை சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது போல என் மனநிலை. சரி, நேராக செல்கிறேன். மனதிலே ஒரு தெளிவற்ற நிலை. நேரா செல்றேன். எனக்கு நான் எப்பொழுதும் செல்லக்கூடிய ஆட்டோக்காரர் போன் செய்கிறார், தம்பி இன்னைக்கு நான் வர முடியாது அப்படின்னார். கூட இருக்கிற நண்பன், மாப்பிள்ள வா, உன்னை பரீட்சை ஹால் வரைக்கும் கூட்டிட்டு போறேன். எப்பவுமே படிப்புல நண்பர்களோட இந்த குரூப் ஸ்டடி அப்படின்னு இருந்தா ஒன்னால நான் கெட்டேன் என்னால நீ கெட்டேன்னு 2 பேரும் கதை பேசி விட்டுருவோம். பாதி வழியில வண்டியில போகும்போது சொல்றான், டேய் ஆனந்து, இந்த தடவை எக்ஸாம்ல இந்த கேள்வி எல்லாம் தான் வரும்னு எனக்கு தோணுது அப்படின்னா. ஒருத்தம் ஒரு செயலை சொல்லிவிட்டால் உடனே நம் மனசு என்ன பண்ணும், அலை பாயுதே கண்ணா. கடவுள் மேல அலைப்பாஞ்சா பரவாயில்ல, இந்த பரீட்சை ஹாலுக்கு போகும்போது படிக்கிறதுன்னு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு தெரியுங்களா, அதெல்லாம் எனக்கு அந்த காலத்துல உண்டு. உடனே மனசு சொல்லுது, என்னடா மாப்பிள்ள சொல்ற? ஆமாண்டா, இந்த 2 கேள்வியை நல்லா பாத்துரு மாப்பிள்ள அப்படின்னா. உடனே கடைசி நேரத்துல கடகட கடகடா, இது எல்லாத்துலயும் உண்டுங்க. இந்த வீடியோல பேசுறேன்னா கூட கடைசி நேரத்துல ப்ரிப்பரேஷன் பண்ண அவ்வளவுதான். ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோமோ அதை வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம்னா, நமக்கு தெரிஞ்ச ரூட்ல நம்ம போனோம்னா அது சக்சஸ். இதையெல்லாம் விட்டுட்டு
கடைசி நேரத்துல எப்படியா ஒண்ணு படிக்கணும்னு எதையோ படிச்சுட்டு போனேன். அன்னைக்கு சாயங்காலமே எனக்கு தெரிஞ்சிருச்சு எல்லாம். உடனே ஃபோன் பண்றேன், அம்மா அப்படின்னு. தாய் தந்தையருக்கு கருணை ஜாஸ்தி, என்னவா இருந்தாலும் வந்துடுடா அப்படின்னாங்க. அந்த தடவை அவ்வளவு சிறப்பாக என் மதிப்பெண் இல்லை. ஆனா ஒரு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஒரு தடவை தோத்துட்டோம்னா தோத்துட்டோன்றது நிரந்தரம் கிடையாது. எப்பவுமே வாழ்க்கையில அடிபட்டவன் மட்டும்தான் பெரிய ஆளா வருவான். பெரிய கோடீஸ்வரன்லாம் எடுத்து பாருங்களேன், வாழ்க்கையில மிதி மேல மிதி வாங்கியிருப்பான், அவன் தான் லெஜெண்டா மாறுவான். ஒரே முயற்சியில வெற்றி பெற்றவன் அதோட சோம்பேறித்தனமா உக்காந்துருவான். என் பெற்றோர் சொன்னார், திருப்பியும் கூப்பிடுறாங்க, இங்க பாரு கண்ணே, அடுத்த தடவை போற பிள்ளையாரை மனதார வணங்கு, சேலத்திலே ராஜகணபதி என்று இருக்கிறார், உன்னை ராஜாவா மாத்திடுவார், மனசார வணங்கு, வணங்கி விட்டு இந்த முறை மீண்டும் பரீட்சைக்கு செல் என்று சொன்னார். அதே போல 5 நாட்கள் தவறாமல் பரீட்சை எழுத போனா அந்த ராஜகணபதியை வேண்டிப்பேன், எல்லாருக்கும் நல்லதை கொடு, எனக்கும் நல்லதை கொடு. அடுத்தவன் இலைக்கு பாயசம் வையின்னு சொன்னாதான் நம்ம இலைக்கு பாயசம் வைப்பாங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா, நான் நல்லா இருக்கணும் சாமி, எனக்கு சொந்தமா ஒரு 1/2 ஏக்கரா டி நகர்ல வாங்கணும் சாமி அப்படின்லாம் வேண்டக்கூடாது. எல்லாருக்கும் நல்ல வீடு வாசல் வரணும் சாமி, எல்லாரும் ஏதோ 5 கோடியோ 10 கோடியோ சேர்க்கணும் சாமின்னு வேண்டினா கடவுள் யோசிப்பார், பரவாயில்லப்பா இவன் நல்லவனா இருக்கான், இவனுக்கு அட்லீஸ்ட் 1 கோடியான பேங்க்ல சேரட்டும்னு நினைப்பார். அந்த தடவை எல்லாரும் நல்லா பாஸ் ஆகட்டும், எல்லாருக்கும் தேர்ச்சி கிடைக்கட்டும், எனக்கும் தேர்ச்சி கிடைக்கட்டும், இன்றைய தாள் எளிமையாக இருக்கட்டும்னு வேண்டியது போலவே அந்த முறை எல்லாருக்கும் நல்ல தேர்ச்சி, நானும் நல்ல முறையிலே பாஸ் ஆனேன். வேண்டுதல் என்பது எப்பொழுது சுயநலம் இல்லாமல் இருக்கிறதோ கடவுள் கிராண்டட் என்று வெற்றியை தந்து விடுவார். இப்போது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க வேண்டுதலும் நிறைவேறப் போகிறது. இதை கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கும் சொந்த வீடு வாசல் எல்லாம் அமைய போகிறது. சேலத்திற்கே சென்று ராஜகணபதியை வணங்கணும்ட்டு இல்லை, உங்க வீட்டுல கூட ராஜா மாதிரி ஒரு கணபதி இருக்கார் பாத்தீங்களா, வீட்டுல செவுற்றில இருக்கலாம், இல்லது பூஜை அறையில இருக்கலாம். அவர்கிட்ட ஐயா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு பெட்டிஷனை போடுங்க. நம்ம பையனை பாரு, தினமும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்றானே, இவனும் நல்லா இருக்கட்டும்னு ஆசீர்வாதம் செய்ய துவங்கி விடுவார். மற்றவர் நலனை வேண்டுவதுதான் உலகத்திலே மிக சிறந்த பிரார்த்தனை. அதை இன்று முதல் துவங்கி விட்டீர்கள், இனி எல்லாம் நலமே. சிவ சிவ.